Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். செய்திச் சுருக்கம். EPSக்கு 100 நாள் கெடு, செங்கோட்டையின் எச்சரிக்கை. அதிமுகவில் இருந்து வெளியில் சென்றவர்களை 10 நாட்களுக்குள் ஒருங்கிணைக்கவில்லை என்றால் நாங்கள் முன்னின்று ஒருங்கிணைப்போம் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். வெளியே சென்றவர்களை நாம் அரவணைக்க வேண்டும். வெளியே சென்றவர்களுக்கு சென்றவர்கள் வேண்டுகோளை அதுதான் வைக்கிறார். நான் ஒன்றே உங்களிடத்தை சொல்ல விரும்புகிறேன். அவர் வைக்கின்ற வேண்டுகோள் எந்த கண்டிஷனும் இல்லை. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களோடு இணைந்து பணியாற்றுகிறேன், நாட்டு மக்கள் நலன் கருதி, தொண்டர் நலன் கருதி நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று பல்வேறு மேடையிலும் கடிதங்கள் மூலமாகவும் அவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய வெற்றி என்பது இலக்கை எட்டுவதற்கு மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார் ஆட்சி மாற்றங்கள் தேவை என்று. அப்படி ஆட்சி மாற்றங்கள் தேவை என்கிற போது வெளியே சென்றவர்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். அமைதியாக இருக்கின்றவர்களை நம் கழகத்திலே அவளை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும். அப்படி படுத்துகிற போதுதான் நாம் வெற்றி என்ற இலக்கை நம்மால் எட்ட முடியுமே தவிர நாம் நாளை நம்முடைய ஆட்சி மலரப்போகிறது என்று யாராலும் சொல்ல இயலாது. அப்படி வெற்றி வாகை சூடுவதற்கு நல்ல ஆட்சியை தமிழகத்திலே தருவதற்கு தொண்டருடைய உணர்வுகளை புரிந்து அவருடைய உணர்வுகள் அனைத்தும் என் போன்றவரிடத்திலே பல்வேறு நண்பர்களிடத்திலே இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த கருத்தின் அடிப்படையிலே தான் நான் உங்களை சந்தித்து எல்லோரையும் அலையுங்கள், வெளியே சென்றவர்களை நம் கழகத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் வேண்டுகோள் வைப்பது எந்த பொறுப்பும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற போது மன மகிழ்ச்சியோடு எதிர்காலத்தை நோக்கி இதை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்களின் அவருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அது வெற்றிகரமாக புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நிலையை நான் இப்போது பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படி செய்கின்ற போது அதற்கு கால அவகாசம் விரைந்து அதை முடிக்கப்பட வேண்டும். விரைந்து முடித்தால் மட்டும்தான் தேர்தல் களத்தில் இருக்க முடியும். ஏனென்றால் தேர்தல் களம் இன்று துவங்கிவிட்டது. எல்லோரும் தேர்தல் களத்திலே தங்கள் பயணங்களை மேற்கொள்கிற நிலை வந்துவிருக்கிறது. ஆகவே விரைந்து இதற்கான நல்ல முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அப்படி விரைந்து அந்த முடிவுகளை மேற்கொள்ளவில்லை என்றால் இதற்கு இந்த மணலில் இருக்கின்ற அனைவரும் ஒருங்கிணைந்து அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் முன்னின்று அந்த பணிகளை மேற்கொள்வோம். செங்கோட்டையன் கருத்து. நாகேந்திரன் ரியாக்ஷன். அதிமுகவை விட்டு பிரிந்து போன தலைவர்களை ஒன்றிணைக்க 10 நாளுக்குள் எடப்பாடி பழனிசாமி முயற்சிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் அந்த வேலையை செய்வோம் என அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் கூறினார். செங்கோட்டையன் கருத்தை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வரவேற்றுள்ளார். அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் திமுக ஆட்சியை நிச்சயமாக அகற்றலாம் என நயினார் நாகேந்திரன் நம்பிக்கையுடன் சொன்னார். நல்ல விஷயம், எல்லாரும் ஒன்னா சேருங்கிற சொல்றது நல்ல விஷயம் தான். என்ன பொறுத்தவரையில் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் இந்த திமுக ஆட்சியை நிச்சயமாக அகற்ற முடியும். போல மக்களுக்கு நன்மையை செய்வதற்கு ஒரு மாற்று அரசாங்கம் வேண்டும். அது எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்கும். அருமையண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், புரட்சி தலைவர் இதயம் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை துவங்கிய நாளிலிருந்து இன்று வரை இந்த இயக்கத்திற்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார். பல்வேறு சூறாவளி சுனாமிகள் இயக்கத்திற்கு வந்தபோதும் நிலையாக ஒரு நிலையில் நின்று இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக அனைத்து மக்களையும் அரவணைக்கும் நோக்கோடு அவர் பாடுபட்டிருக்கார் என்பதை நாமெல்லாம் நன்றாகவே அறிவோம். அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும். ஒருங்கிணைத்தால்தான் மீண்டும் மாண்புமிகு அம்மாவோட ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதைத்தான் தனது மனதின் குரலாக அவர் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய எண்ணம், அவருடைய மனசாட்சி நிறைவேறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். அதற்காகத்தான் நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் பிரிந்திருந்தார் நாம் வெற்றி பெற முடியாது என்ற சூழலை ஏற்பட்டு பல்வேறு சோதனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கழகம் பிரிந்த நாளிலிருந்து எந்த தேர்தலிலும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் கடந்த 4-5 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
அந்த நிலை மாற வேண்டும் என்றால் கழகம் இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய போராட்டத்துடைய குழு வடிவம் என்பதை தெரிவிக்கிறது. இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கம். இந்த இயக்கத்தை யாராலும் தொண்டர்களை வெளியேற்ற முடியாது. அவருடைய முடிவுகள் அவர் என்றைக்குமே மனச்சாட்சியுடன் தன்னுடைய பங்களிப்பை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்தில் தந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கருத்துக்களுடைய முழு வடிவமே அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய பிரிந்து கிடக்கின்ற சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான். ஒன்றிணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற சூழல் இருக்கிற காரணத்தால் அவர் தனது மனதின் குரலை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கபலமா நம்ம இருப்போம் சொல்லுவார். கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று யார் சொன்னாலும் நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருப்போம். பாரதிய ஜனதாவுக்கு 2029, அதிமுகவுக்கு 2031 மேலிடம் போட்டுள்ள புது கணக்கு. சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை கடந்த ஏப்ரலில் சந்தித்து கூட்டணியை அறிவித்தார் அமித் ஷா. தொடர்ந்து தேமுதிக, பாமக உள்ளிட்ட பல கட்சிகளை கூட்டணியில் சேர்க்க திட்டமிட்டார். ஆனால் அந்த நேரத்தில் ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் தாக்குதல் விவகாரம், பாகிஸ்தான் மீதான போர் போன்ற பிரச்சினைகள் எழுந்தது. பாரதிய ஜனதா மேலிட தலைவர்களால் தமிழக அரசியலில் தீவிர கவனம் செலுத்த முடியாத நிலை உருவானது. அதிமுக, பாரதிய ஜனதா கூட்டணி உறுதியானதும் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற தலைவர்களை ஒன்றிணைக்கும் முயற்சியில் பாரதிய ஜனதா மேலிடம் ஈடுபட்டது. அதற்கு அதிமுக தரப்பில் எதிர்ப்பு கிளம்பியது. இப்போதைக்கு திமுக ஆட்சி மீது மக்களுக்கு கடும் அதிருப்தி உள்ளது. பழனிசாமியிடம் கட்சியும் சின்னமும் உள்ளது. அதனால் அதிமுக கட்டாயம் வெற்றி பெறும். ஒருவேளை வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் 2031 தேர்தலில் அதிமுக ஆட்சியை கைப்பற்றும். எனவே பிரிந்து சென்றவர்களை அதிமுகவில் மீண்டும் சேர்க்க மாட்டோம் என பாரதிய ஜனதா மேலிட தலைவர்களிடம் அதிமுக தலைமை தெரிவித்துவிட்டது. பாரதிய ஜனதா மேலிட தலைவர்களும் இதனை ஏற்றுக்கொண்டனர். பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை லோக்சபா தேர்தல்தான் முக்கியம். 2029 லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் 20 இடங்களில் பாரதிய ஜனதா வெற்றி பெற வேண்டும். அதற்கு அதிமுக, பாரதிய ஜனதா தற்போதே இணைந்து செயல்பட்டால்தான் 100% வெற்றி சாத்தியமாகும் என தெரிவித்தனர். இதனால்தான் பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு பிரிந்து சென்றாலும் அவரை மீண்டும் சேர்க்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டவில்லை. தினகரனும் கூட்டணியை விட்டு செல்வதாக அறிவித்துவிட்டார். பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணிக்கு 2026 சட்டசபை தேர்தலை தொடர்ந்து 2029 லோக்சபா, 2031 சட்டசபை தேர்தல் அடுத்த முக்கிய இலக்குகளாக உள்ளது என மூத்த நிர்வாகிகள் தெரிவித்தனர். மீனாட்சி கோயில் சொத்து வருமானம் அறநிலைய அறிக்கையில் முரண்பாடு. சேலத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் சென்னை ஐகோர்ட் மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: தமிழக தலைமைச் செயலர் அனைத்து துறை தலைவர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்த வேண்டும். கோயில்களுக்கு சொந்தமான சொத்துக்களை பாதுகாக்க வழிகாட்டுதல், விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என 2021 சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டது. அதன்படி தலைமைச் செயலர் தலைமையில் 2021 கூட்டம் நடந்தது. அனைத்து துறை அதிகாரிகளும் அடுத்த கூட்டத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க தலைமைச் செயலர் உத்தரவிட்டார். ஆனால் அறிக்கை சமர்ப்பிக்கவில்லை. அதன் பிறகு கூட்டம் நடக்கவில்லை. இதனால் கோயில்களுக்கு சொந்தமான சொத்துக்களை பாதுகாப்பதில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் அதன் உப கோயில்களுக்கு சொந்தமான சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். புனரமைப்பு பணியை விரைந்து முடித்து கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும். மாநிலம் முழுதும் உள்ள கோயில்களுக்கு சொந்தமான சொத்துக்களை பாதுகாக்க தலைமை செயலர் தலைமையில் மறு ஆய்வு கூட்டம் நடத்த வேண்டும். இதற்குரிய புள்ளி விபர அறிக்கையை அரசுக்கு அதிகாரிகள் சமர்ப்பிக்க வேண்டும். வழிகாட்டுதல்களை உருவாக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியுள்ளார். நீதிபதிகள் அனிதா சுமந்த், குமரப்பன் அமர்வு முன் வழக்கு விசாரணைக்கு வந்தது. கோர்ட்டில் ஆஜரான மனுதாரர் ராதாகிருஷ்ணன் வாதத்தை தொடங்கினார். அறநிலையத்துறை மண்டல இணை கமிஷனர், கோயில் இணை கமிஷனர் தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அறிக்கையில் எந்த தகவலும் இல்லை. கோயில் சொத்துக்களுக்கு உரிய ஆவணங்களை சரியாக பராமரிப்பதில்லை. அறநிலையத்துறை மண்டல இணை கமிஷனர் அலுவலகம் ஏற்கனவே கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் செயல்பட்டது. அதற்குரிய வாடகை 20 லட்சம் ரூபாயை செலுத்தவில்லை. புது கட்டடத்திற்கு வாடகையை நிர்ணயிக்கவில்லை. இது தணிக்கை அறிக்கையில் உள்ளது என பேசினார். இதற்கு பதில் சொன்ன அரசு தரப்பு எங்கெங்கு ஆக்கிரமிப்பு உள்ளது என மனுதாரர் தெளிவுபடுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தங்கள் வாதங்களை முன்வைத்தனர். அறநிலையத்துறை தரப்பில் தாக்கல் செய்த அறிக்கை மேம்போக்காக உள்ளது. மீனாட்சியம்மன் கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் எங்கெங்கு உள்ளன, அதன் உப கோயில்களின் விவரம், அவற்றிற்கு சொந்தமான சொத்துக்கள் எங்கெங்கு உள்ளன, இவற்றின் மூலம் கிடைக்கும் வருவாய் எவ்வளவு, வருவாய் எந்த நோக்கத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது, சொத்துக்களில் ஆக்கிரமிப்புகள் உள்ளனவா,
இருக்கும் பட்சத்தில் அகற்றுவதற்கு எத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? சொத்துக்களின் விவரங்கள் வருவாய்த்துறை ஆவணங்களின்படி சரியாக உள்ளனவா என்பது குறித்த தகவல் வேண்டும். அறநிலையத்துறை தரப்பில் அக்டோபர் 7 அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஓணம் பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். ஓணம் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்ட கோயில்களில் சிறப்பு பூஜை நடந்தது. குழித்துறை தபால் நிலைய சந்திப்பில் மாவேலி மன்னர் வேடம் அணிந்த ஒருவர் நகர்வலம் வந்தார். அப்போது சிங்காரி மேளம், செண்டை மேளம், நாதஸ்வரம் முழங்க ஊர்வலம் களை கட்டியது. ஓணம் தினத்தன்று மாவேலி மன்னர் வீடு வீடாக சென்று மக்களுக்கு ஆசி வழங்குவார். இந்த நிகழ்ச்சிக்காக அந்த பகுதியில் ஓண ஊஞ்சல் போடப்பட்டிருந்தது. இதில் குடும்பத்துடன் மக்கள் ஓண ஊஞ்சலாடி மகிழ்ந்தனர். மதியம் ஓண விருந்தும் நடக்கிறது. மாலையில் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. പറയണം.